வணக்கம். மார்ச் 21ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்தது? யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று கிரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. நாஸ்டாக் 1.3% அதிகரித்திருந்தது. S&P 500 0.9% அதிகரித்திருந்தது. நம்ம காலையில் வீடியோவில் செய்தி பார்த்துருந்தோங்க. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் செய்யலை. பெரும்பாலான வல்லுநர்கள் எதிர்பார்த்தது தான். ஆனால் அதே நேரத்தில் மற்றொரு அப்டேட் என்னென்னா, இந்த ஆண்டில் 3 முறை ரேட் கட் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. CNBC.comல ஒவ்வொரு முறையும் 0.25% குறைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லியிருந்தாங்க. அந்த தகவல் நம்ம காலையில் வீடியோவில் பார்த்துருந்தோம். அது கூட காரணமாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்ஸ் கிரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நேற்று பெரும்பாலும் மிக்ஸ்டாக தான் இருந்தது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் கிரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கிஃப்ட் நிஃப்டி 0.77%, அதாவது 168 புள்ளிகள் அதிகமாக கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறித்தான அப்டேட் இன்னைக்கு வெளியிடுவாங்கன்னு CNBC.comல சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாலான வல்லுநர்கள் கருதுவது எந்த மாற்றமும் செய்யாமல் 5.25% அப்படியே விட்டுடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. CNBC.com செய்தியில் தமிழக முன்னாள் அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவதாக தினத்தந்தியில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சென்னையை சார்ந்த ரியல் எஸ்டேட் குரூப்பான G2 மீதும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. பத்தாஞ்சலி ஆயுர்வேத் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், உச்சநீதிமன்றத்துக்கிட்ட அவங்க நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருப்பதாக அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு? தவறான விளம்பரங்கள் பயன்படுத்தி அவங்களுடைய பொருட்களை விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு. ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். முதல்ல அதற்கு அவங்க பதில் சொல்லாதனால நிறுவனர் பாபா ராம்தேவ் மற்றும் MD ஆச்சாரியா பாலகிருஷ்ணா நேரில் ஆஜராக வேண்டும் விசாரணைக்கு ஏப்ரல் 2ஆம் தேதினு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கு பிறகு இப்போ பத்தாஞ்சலி ஆயுர்வேத் மன்னிப்பு கேட்டிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் வெளியாகி இருக்கு. கிறிஸ்டல் இன்டகிரேட்டட் சர்வீசஸ் IPO முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆனது. IPO முடிஞ்சு இஷ்யூ பிரைஸ் ₹715 இருந்தது. இன்னைக்கு லிஸ்டிங் பார்க்கும்போது 11% கூடுதலாக லிஸ்ட் ஆகி இருப்பதாக பிஸ்னஸ் டுடேல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. பாலிகேப் இந்தியா தற்போது அப்டேட் இருக்கு. அவங்களுடைய கம்ப்யூட்டரில் சைபர் செக்யூரிட்டி இஷ்யூ நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பணம் கேட்டு அவங்களுடைய கம்ப்யூட்டர்ஸில் தாக்குதல் ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய கோர் சிஸ்டமில் எந்த பாதிப்பும் இல்லை. கம்பெனியுடைய ஆப்ரேஷன்ஸ்லையும் எந்த பாதிப்பும் கிடையாதுன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க பாலிகேப் இந்தியா. கிளென்மார்க் ஃபார்மாக்கு கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு அப்கிரேட் நடந்திருக்கு. AA- AA ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்முக்கு முன்ன கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்காங்க A1+. கிரெடிட் ரேட்டிங் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், அவுட்லுக் என்ன, அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டாக்டர் லால் பேத்லாப்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. நிதியாண்டு 2018-19 ₹28.7 லட்சம் டாக்ஸ் கட்டணுன்ற ஆர்டர் கொடுத்துருக்காங்க டாக்டர் லால் பேத்லாப்ஸ்க்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். A to Z இன்ஃப்ரா இன்ஜினியரிங் தற்போது அப்டேட் இருக்கு. ஆக்சிஸ் பேங்குடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டில் வராங்க. ஆக்சிஸ் பேங்க் கடன் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ₹103 கோடி. இப்போ ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக ₹17 கோடி வழங்க உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க A to Z இன்ஃப்ரா இன்ஜினியரிங். ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு. சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே கிட்ட இருந்து இருக்கக்கூடிய ஒரு டெண்டரில் லோவஸ்ட் பிட்டராக திகழ்றாங்க. அதோடைய மதிப்பு ₹167.28 கோடி. துரோணாச்சாரியா ஏரியல் இனோவேஷன்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. அவங்க ஹேட்ரான் ஏவியேஷனுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்காங்க. எதற்காக? ட்ரோன் சம்பந்தமாக டிப்ளமா மற்றும் சர்டிஃபிகேட் கோர்சஸ் வழங்குவதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க துரோணாச்சாரியா ஏரியல் இனோவேஷன்ஸ். ஜொமேட்டோ குறித்து நியூஸ் 18 கிடைத்த ஒரு தகவல் நம்ம முன்னே ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. பியூர் வெஜ் ஃபுட் டெலிவர் பண்ணுறதுக்கு ஒரு தனி வாகன அமைப்பை கொண்டு வர போகிறதாக சொல்லியிருந்தாங்க. அதற்கு பச்சை நிற உடைகள் வழங்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய யூனிஃபார்மாக, அவங்களுடைய யூனிஃபார்ம் பொதுவாக சிவப்பு கலரு, பச்சை கலர் இதற்காக கொண்டு வரப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபீட்பேக் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு நிறைய பேர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க போல தெரியுது. அதனால் அந்த வாகனம் அப்படியே இருக்கும். பியூர் வெஜிடேரியன் ஃபுட்டை டெலிவர் பண்ணுறதுக்கான வாகனங்கள் தனியாக இருக்கும். ஆனால் அந்த யூனிஃபார்ம் மறுபடியும் சிவப்பு கலர் ரெட்டில் தான் இருக்கும்னு மாற்றிருக்கிறாங்க ஜொமேட்டோ.
டெக்ஸ்மோ பைப்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்க ஸ்ரீ வெங்கடேஷ் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட்லாம் 51% ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்குவதாக சொல்லியிருக்கிறாங்க 10.3 கோடி ரூபாய்க்கு. ஸ்ரீ வெங்கடேஷ் இண்டஸ்ட்ரீஸ் எந்த பிஸ்னஸில் இருக்கிறாங்க? பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ், பைப்ஸ், டேங்க்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் பிஸ்னஸில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க டெக்ஸ்மோ பைப்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சூமர் எலக்ட்ரிக்கல்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. ஹரியானா மாநிலத்திலேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 9 கோடி ரூபாய். சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் ஆர்டர் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சூமர் எலக்ட்ரிக்கல்ஸ். ஆர்த்தி ட்ரக்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. மார்ச் 2022 குஜராத் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்களுடைய ஆலை மூடுவதற்கான ஆர்டரை பாஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அதை இப்போ கேன்சல் செய்திருக்கிறாங்க. அந்த க்ளோஷர் ஆர்டருக்கு இப்போ ரத்து வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஆர்த்தி ட்ரக்ஸ். குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆலையிலிருந்து என்ன உற்பத்தி செய்கிறாங்க? மெட்ஃபார்மின் ஹைட்ரோக்ளோரைடு உற்பத்தி செய்யக்கூடிய ஆலை இது. என்எம்டிசிக்கு சிட்டி தொடர்ந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன அவங்க சொல்லியிருந்தது 215 ரூபாய், இப்போ அது 180 ரூபாயாக குறைச்சிருக்கிறாங்க. பெட்ரோநெட் எல்என்ஜிக்கு சிட்டி என்ன கொடுத்துருக்காங்க? தொடர்ந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 220. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்குக்கு சிட்டி தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 662 ரூபாய். பாரதி ஏர்டெலுக்கு ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1300 ரூபாய். அவென்யூ சூப்பர் மார்ட், டிமார்ட் அவங்களுக்கு சிஎல்எஸ்ஏ பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5107 ரூபாய். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மோத்திலால் ஓஸ்வால் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3210. பிஎஸ்சிக்கு இன்வெஸ்டெக்ஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2800 ரூபாய். விப்ரோக்கு மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து அண்டர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 475. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ்க்கு 5paisa.com பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1760 1820. நேற்று க்ளோசிங்கிலிருந்து 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 1-2 மாதங்கள். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் வீடியோவில் அதை நம்ம செய்தியாகவும் பார்த்துருந்தாங்க. சிலர் கூடுதல் தகவல் கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்களுக்காக விரைவாக பார்க்கலாம். நம்ம காலையில் பார்த்தது தான் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி என்ன போனஸாக கொடுத்துருக்காங்க? நான் கன்வெர்ட்டபிள் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதான் NCRPS. பொதுவாக ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் போனஸாக கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ நான் கன்வெர்ட்டபிள் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க NCRPS. எவ்வளவு கொடுக்குறாங்க? ஒரு ஈக்விட்டி ஷேர் வைத்திருந்தால் 4 NCRPS கொடுக்குறாங்க ரெக்கார்ட் டேட் படி. சரி, இந்த NCRPSக்கும் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? இந்த NCRPS ஈக்விட்டி ஷேர்ஸை நம்ம மாற்ற முடியாது, அதனால நான் கன்வெர்ட்டபிள்னு சொல்லியிருக்காங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு ஓட்டிங் ரைட்ஸ், டிவிடெண்ட் அதெல்லாம் இருக்கும். இந்த NCRPSக்கு அது எதுவுமே கிடையாது. இந்த NCRPS கடைசியில் மெச்சூர் ஆகும்போது நமக்கு பணமாக மாறும். என்ன டீடைல்ஸ் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி கொடுத்துருக்காங்க? காலையிலே நம்ம பார்த்தது ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் நிர்ணயித்திருக்காங்க. அதான் இஷ்யூ பிரைஸ் 10 ரூபாய். ஒட்டுமொத்த செலவு கம்பெனிக்கு 1900 கோடி ரூபாய். என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க? ஸோ இது ஒரு பாண்ட்ஸ் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அவங்க ஆண்டிற்கு 6% நிர்ணயித்திருக்கிறாங்க இந்த NCRPSக்கு ஒன்றுக்குங்க. அதே மாதிரி இது NSE BSEயில் லிஸ்ட் ஆகும். ஸோ NSE BSEயில் லிஸ்ட் ஆகும்போது நம்ம அங்கேயே நம்ம விற்பனையும் செய்யலாம், வேணும்னா அங்கேயும் வாங்கவும் செய்யலாம். எப்போ மெச்சூர் ஆகுது? 12 மாதம் அலோகேஷன் நடந்ததற்கு பிறகு 12 மாதத்திற்கு பிறகு மெச்சூரிட்டி ஆகும். சரி, இப்போ நான் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மெச்சூரிட்டி டைமில் ஒரு NCRPSக்கு 10 ரூபாய் கம்பெனி நமக்கு வழங்குவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ஷேர் வைத்திருந்தால் 4 NCRPS கிடைக்கும். அதோடைய மதிப்பு 40 ரூபாயாக மாறிடும். இந்த 40 ரூபாய்க்கு வட்டியும் கொடுக்குறாங்க. ஆண்டிற்கு 6%. எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது 12 மாத முடிவில் நமக்கு ஒரு டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி ஷேர் வைத்திருந்தால் 42 ரூபாய் 40 பைசா கிடைக்கும். ரெயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தற்போது அப்டேட் இருக்கு. பீகார் எஜுகேஷன் ப்ராஜெக்ட் கவுன்சில் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 99 கோடி ரூபாய். ஜென்சால் இன்ஜினியரிங் தற்போது அப்டேட் இருக்கு. மத்திய பிரதேஷில் ஒரு ரூஃப்டாப் சோலார் ப்ராஜெக்டை முடிச்சிருக்கிறாங்க. ட்ரைடன்ட் நிறுவனத்திற்காகத்தான் இந்த ப்ராஜெக்ட் முடித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஜென்சால் இன்ஜினியரிங். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.